மக்களே, இவருடைய பெயர் அபயரத்னா. இவர் எங்களோட 23 வருஷமாக வேலை செய்கிறார். கார்டன்றான், அதாவது வீட்டுக்கு வழியில் கார்டன் வளர்க்குறது, ஹோட்டல் வச்சுன்றது, அப்படி 23 வருஷம். ஆனால் இவர் நேற்று பின்னேரம் போல் இறந்துட்டார். அவருக்கு 71 வயசு. அவர் இறக்கும்போது நான் போய் பக்கத்தில் அவர் ஃபோன் அடித்து சொன்னவர் என்னுடைய கூட்டாளிக்கு. இப்போ நானும் அவரும் ஓடி போய் பார்க்க ஹார்ட் அட்டாக். அவருக்கு அப்போ தான் உயிர் போய் நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம், அவரை காப்பாற்ற முடியலை. பெரிய கவலை. என்ன 23 வருஷமாக அங்கோடு இருந்தவர். பாருங்க, வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஷோட்டுன்னு சொல்லி. அவர் சிங்கள ஆளாக இருந்தாலும் தமிழ் கதைப்பார். இப்போ பாருங்க, இந்த கடைசியாக ஒரு வாழை மரம் எங்களுக்கு வச்சவர். அது பெரிய வாழை, என்ன வாழை, நேந்திரம் பழம், அந்த கேரளா அந்த சைடு பெரிய வாழைப்பழம், அது அந்த மரம் வச்சவர். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த கார்டனை சுத்தமாக்குறது. நான் வெளிநாட்டிலேருந்து வந்தால் எனக்கு பப்பாசி பழம் எதனாலும் ஒரு பழ வகை கொண்டு வருவேன். அதே மாதிரி வீடு சுத்தமாக வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி. எனக்கு அவரில் ஒரு நாள் நான் கோவப்பட்டது கிடையாது. வந்து நாங்கள் இப்போ பாருங்க, கையில் ராசவள்ளிக்கிழங்கு, இது எப்போ பார்த்தாலும் நான் இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த ராசவள்ளிக்கிழங்கு வந்து தருவார். இன்னும் வரியா இந்த முறை கொஞ்சம் கூட, அதாவது எல்லாத்தையும் அவருக்கு சாக போகிறோன்னு தெரிஞ்சுட்டு வரியா எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்தார். நான் காசு எல்லாம் இந்த 2 லெமனும் கொண்டு தந்தார். இதான் அந்த ராசவள்ளிக்கிழங்கு. நான் காசு இதெல்லாம்ட்டு கேட்க வேண்டாம் மாத்தியா, எனக்கு காசு வேண்டாம்ட்டு போனார். இல்லாட்டி சும்மா 500 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷமாக வச்சுருப்பார். சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் இதெல்லாம் இந்த நான் இப்போ 2 வருஷத்துக்கு முதலே சொன்னேன், நான் போய் நீ வீட்டுக்கு போ, வயசு போயிட்டு இல்லை மாத்தியா ஒன்று 2 பெரிய கவலை. 23 வருஷம். இப்போ பாருங்கள், இதுதான் கடைசியாக அவர் 12ஆம் தேதி நேற்று காலையில் வந்து வீட்டெல்லாம் ஓகே இருக்கோ, எங்கள்கிட்ட நாய் ஏதேனும் கஞ்சல் ஆக்கிட்டு வந்து பார்த்துட்டு சரி உடம்பு முடியலை போல வீட்டுக்கு போட்டார். ஈவினிங் 7 மணிக்கு தான் அவர் வந்துட்டார். இதான் அந்த அவர்கிட்ட கடைசி எங்களோட CCTV கேமராவுன்ற ஃபுட்டேஜ். சரி மக்களே, கவலை தான்.